அனைவருக்கும் வணக்கம். பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி. அப்போது நெஞ்சுவலி ஏற்பட்டதால் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்தது. உடல்நிலை தேறிய பின் புழல் சிறைக்கு திரும்பினார். செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்துறை அமைச்சர் பதவி தங்கம் தென்னரசுவுக்கும், மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் பதவி வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கும் மாற்றப்பட்டது. இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பார் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் முடிவு செய்தார். இது குறித்து கவர்னருக்கு கடிதமும் எழுதினார். ஆனால் துறைகள் மாற்றப்பட்டதற்கு ஒப்புதல் அளித்த கவர்னர் இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பதை ஏற்க முடியாது என தெரிவித்தார். அதனை பொருட்படுத்தாமல் இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பார் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 7 மாதங்களுக்கு மேலாக 15 தடவைக்கு மேல் ஜாமீன் மனு கேட்டு அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இது திராவிட மாடல் அரசுக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சிகளும் அரசை விமர்சிக்க துவங்கின. இந்த சூழலில் தான் நேற்று செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபடியே தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து ராஜினாமா கடிதத்தை சிறை அதிகாரி வழியாக முதல்வருக்கு அனுப்பி வைத்தார் என தகவல் வெளியானது. செந்தில் பாலாஜி எடுத்த முடிவை முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டால் அவரது கடிதத்தை கவர்னருக்கு அனுப்பி வைத்து அதை ஏற்றுக்கொண்டு செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் இருந்து விடுவிக்குமாறு கவர்னருக்கு பரிந்துரை செய்வார். அதை ஏற்று கவர்னர் ஆணை பிறப்பிப்பார். இதுதான் நடைமுறை. ஆனால் இதுவரை அரசு தரப்பிலோ அல்லது கவர்னர் மாளிகை தரப்பிலோ இந்த விஷயம் குறித்து எந்த தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துவிட்டார், ஆளுநரும் அதனை ஏற்றுக்கொண்டார் என வைத்துக் கொள்ளுங்கள். இதன் பின்னணியில் 2 காரணங்கள் இருக்கலாம். முதலாவது, தான் அமைச்சராக இருப்பதாலேயே ஜாமீன் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. இந்த திராவிட மாடல் அரசு தன்னை வெளியே கொண்டு வந்துவிடும் என்ற நம்பிக்கையும் போய்த்துவிட்டது. எனவே நாம முயற்சித்தால் மட்டுமே வெளிவர முடியும் என்ற நிலையில் செந்தில் பாலாஜி இந்த முடிவை எடுத்திருக்கலாம். இரண்டாவது, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்கும் தலைமறைவாக இருப்பதால் அவர் அமைச்சராகவும் தொடர்ந்தால் நிச்சயம் ஜாமீன் கிடைக்காது. 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் செந்தில் பாலாஜி ஒரு சிறந்த களப்பணியாளர். ஆகவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்து வெளியில் வந்தால் கொங்கு மண்டலத்தில் இழந்த செல்வாக்கை மீட்க அவரது உழைப்பு பயன்படும் என நினைத்து அவரை ராஜினாமா செய்ய திமுக தலைமை வலியுறுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், 365 நாட்கள் செந்தில் பாலாஜி உள்ளே இருந்தால் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் உலகிலேயே அதிக நாள் சிறையில் இருந்த மந்திரி என்று போட்டுக்கொள்ளலாம். அதனால் என்ன, ஒரு யுனெஸ்கோ விருதாவது கிடைக்காமலா போய்விடும். நன்றி.